சீதலேத்தும் ஜெகன்மாதா சீதலேத்தும் ஜெகத்பிதா சீதலேத்தும் ஜெகத்தாத்ரி சீதலாஜி நபோடபகா. எல்லாம் வல்ல நமது திருவாரூர் மாவட்டம் நன்னிலம்பட்டம் நடுவச்சேரி அருள்மிகு ஸ்ரீ சீதலாதேவி மகாமாரியம்மன் ஆலயத்தின் 13ஆம் ஆண்டு சம்பஸ்ராபிஷேகம் தற்போது வைகாசி திருவிழாவின் உச்சக்கட்ட நிகழ்ச்சியாக அம்பிகைக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்று அம்பாள் சந்தனகாப்பு அலங்காரத்துடன் நேற்றுன்னு சொல்லலாம்ல, நேற்று அம்பிகையின் திருவீதி விழா காட்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. தற்பொழுது அம்பிகையின் அலங்கார திருக்கோலத்தை நம்ம பார்க்குறோம். அம்பாள் இங்கே தீமிதி காணாத சந்தோஷ நாயகியாக இருக்கா. ஏன்னா தீமிதி காணாத நாயகின்னா அம்பாள் என்றைக்கும் தைரியத்தை கொடுக்கக்கூடிய மூர்த்தியாக இருக்கா. அப்படிங்கிற சந்தோஷத்தில் இங்கே எந்த பரிகாரங்கள் நம்ம இங்கே அம்பாள் சன்னதியில் வேண்டினாலும், அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லக்கூடிய பானுவாரத்தில் ராகு காலத்தில் அம்பிகைக்கு தீபம் ஏற்ற சகல காரியங்களும் ஜெயமாகும். அப்படிப்பட்ட ஸ்தலமான அம்பிகை இன்று இந்த வைகாசி பெருவிழா இனிதாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்று காலை அம்பிகைக்கு இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் அம்பிகைக்கு மஞ்சள் விளையாட்டு என்று சொல்லக்கூடிய மஞ்சள் நீர் அபிஷேக ஆராதனை நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து மாலை அம்பிகையின் சந்தோஷமாக இருக்குன்னே நம்ம உற்சவம் பண்ணியிருக்கோம். உற்சவம் பண்ணால் அம்பாள் இணைப்பாரணும். அப்படிங்கிறதுனால அம்பிகைக்கு மாலை ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்று அம்பாளுக்கு சந்தோஷமாக கும்மி எடுத்தல் நிகழ்ச்சியுடன் விழா நிறைவு. எல்லாம் வல்ல அம்பிகைக்கு நம்ம என்னதான் சொன்னாலும் அம்பாள் சந்தோஷ ரூபமாக இருக்கிறதுனால எங்கேயுமே காணக்கூடாத வர்ணம். அதாவது இங்கே இருக்கிற உற்சவ திருமீறி ஒரு சிறிய அழகு எப்படின்னா, எல்லா ஊர்லேயும் மாரியம்மன் இடது காலை மடிச்சுட்டு வலது காலை தொங்க விட்டுருப்பா. இங்கே அம்பிகை லலிதாம்பிகை ஸ்வரூபம். வலது காலம் மடிச்சுட்டு இடது காலை தொங்க விட்டுட்டு அம்பாள் சந்தோஷமாக இருப்பாள். நேற்றுக்கு அலங்காரம் மட்டும்தான் நம்ம மாற்றி பண்ணியிருக்கோமே தவிர்த்து அம்பாளுக்கு எப்போதுமே சர்வாலங்கார பூஷிதையாக இருக்கக்கூடிய அம்பிகை வலது காலம் மடிச்சுட்டு இடது காலை தொங்க விட்டுட்டு மனோன்மணி ஸ்வரூபம் தான் இங்கே அம்பிகை. அப்பேற்பட்ட ஸ்தலமாக இருக்கக்கூடிய நம்ம நடுவச்சேரி பக்கத்தில் நம்ம இந்த நடுவச்சேரி கிராமத்தில் எல்லா ஆலயங்களும் இருக்குது. நடுவச்சேரி பக்கத்தில் நீர்முள்ளி கிராமம், அங்கே நவநீத விநாயகர், ஸ்ரீ ஆகாச சாஸ்தா, நீர்முள்ளி நடுவச்சேரி சாஸ்தா, புடைசூழ அன்னை பராசக்தியின் இங்கே வைகாசி திருவிழா இனிதே நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் வல்ல அம்பிகைக்கு நம்ம என்ன காரியங்கள் நினைச்சாலும் இதில் இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம். இன்று மாலை நம்ம கல்யாணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அம்பிகைக்கு சார்த்தப்பட்ட மாலை தருவோம். அம்பாள் ஊஞ்சலில் இருக்கிற போது எப்படின்னா, அந்த ஊஞ்சலில் இருக்கிறபோது மாலை கல்யாணம் ஆகாதவர்களுக்கு அந்த மாலை கொடுத்தா 45 தினங்களில் விவாகம் நடக்குங்கிறது பெரிய விஷயம். அம்பாளுக்கு இங்கே கண்கூடான உண்மையாக இருக்கிறது. எல்லாம் இங்கே பக்கத்தில் இருக்கிறது தான் என்னோடய தட்சிணாமூர்த்தி பூசாரி, அவங்களையும் பார்த்துங்க. இங்கே அம்பாள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா. ஏன்னா இங்கே ஆடிப்பூரத்தன்னைக்கு அம்பிகைக்கு சாத்தப்பட்ட முளைப்பயிரை குழந்தைல தம்பதிக்கு கொடுப்போம். அவங்களுக்கு அந்த கொடுத்த உடனே அம்பாளுக்கு அந்த அபிஷேகம் செய்விக்கிட்டு அந்த புடவையை கொடுப்போம். அவங்களுக்கு அந்த புடவையை கொடுத்து அந்த புடவையை புழியும் போது அந்த அவங்க மன கஷ்டங்கள்லாம் தீர்ந்து அந்த அம்பாளோட அனுகிரகத்தில் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறது பெரிய விஷயம். இந்த சமயத்தில் இந்த அம்பாள் ஆலயத்தில் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை இன்குபேட்டர்லேருந்து, அம்மா உனக்கு நான் இடைக்கு வெள்ளம் வாங்கி தர சொல்கிறேன், இந்த குழந்தை வெளியில் வரணும்னு சொல்லி சகல பிரார்த்தனைகள் நடந்த இடம் இது இந்த சீதலாதேவி ஆலயம். எப்படின்னா நடுவுன்னா இப்போ நம்ம இந்த பக்கம் புத்தாற்று, இந்த பக்கம் வெட்டாற்று, நடு மையமாக இருக்கா அம்பாள். எப்பேற்பட்ட சந்தோஷ மூர்த்தி தெரியுமா? அதனால தான் அம்பாளுக்கு நம்ம ஒரே ஒரு விஷயம் சொல்கிறோம், அம்மா கட்டுறது எல்லாம் மறந்து போச்சு, காலம் இங்கே மாறி போச்சு, லோகமெல்லாம் க்ஷேமமாக உத்திரவு கொடு மாறி தாயே. ஏன்னா கட்டுறது எல்லாம் மறந்து போச்சு, காலமும் மாறி போச்சு, லோகம் க்ஷேமமாக இருந்தால் தான் நம்ம எல்லாமே பண்ண முடியும். அப்பேற்பட்ட ஸ்தலமாகவும் எங்களுக்கு அம்பிகை குலதெய்வம் ஒரு சொரூபமாக இருக்கக்கூடிய அன்னையின் பராசக்தியின் வைகாசி திருவிழா நடைபெற்று, ஏன்னா அம்பாளுக்கு நீங்கள் பார்க்க வரணுனாலே பெரிய விஷயம். எல்லா காரியத்தையும் அம்பாள் நடத்தி கொடுக்குறா. அப்பேற்பட்ட மூர்த்தி சிறிது, கீர்த்தி பெருசு. அப்பேற்பட்ட ஸ்தலம் நம்ம நடுவச்சேரி. எல்லாம் வல்ல அம்பிகையின் அருளை பெறுமாறு எல்லா நலனும் பெறணும். அம்பாள் நமக்கு எவ்வளோ கீர்த்தியாக இருக்காலும் அப்பேற்பட்ட ஸ்தலமாக இருக்கக்கூடியது நம்ம நடுவச்சேரி. தருது நேரத்தில் அம்பிகைக்கு மஞ்சள் நீர் விளையாட்டு என்று சொல்லக்கூடிய மஞ்சள் நீர் அபிஷேகம் நடைபெற உள்ளது.